ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான பராசக்தி திரைப்படம் வெளியாகி இருக்கு. அதாவது ஜனநாயகனும் பராசக்தியுமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதா தகவல் வெளியாச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால படம் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. அதே மாதிரிதான் பராசக்தி படத்துக்குமே கடைசி வரைக்குமே சென்சார் சான்றிதழ் கிடைக்காம இருந்துச்சு. பட் கடைசி நேரத்துல கொடுத்ததுனால படம் திட்டமிட்டபடியே ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு மாணவர் படையை வழி நடத்துறாரு. அந்த மாணவர்கள் வெவ்வேறு மொழி பேசுறவங்களா இருந்தாலுமே எல்லாருமே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க. இதனால இவங்களோட போராட்டங்கள் பேசப்படுது. அப்படியான சூழல்ல போராட்டத்துல ஒரு மாணவன் இறந்து போயிடுறாரு. இதனால அந்த போராட்ட குழு கலைஞ்சு போயிடுது. தொடர்ந்து சில ஆண்டுகள் கழிச்சு கல்லூரி மாணவரான சிவகார்த்திகேயனோட தம்பி அதர்வா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராரு. அவர் ஒரு குழுவையும் வழி நடத்துறாரு. இந்த எதிர்ப்புலாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் தம்பியோட செயலை கண்டிக்கும் முயற்சிகளை மேற்கொள்வதுல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் பராசக்தியோட கதையா இருக்குது. இயக்குனர் சுதா கொங்கரா தமிழகத்தில் நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை திரைப்படமாக்க உள்ளதா அறிவிப்பு வெளியான அப்போவே படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு நிலவுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே அந்த நிகழ்வுகள் அனைத்துமே மொழி போராகவே பார்க்கப்படும் வேளையில முக்கியமான வரலாற்று சம்பவத்தை எப்படி எடுக்க போகிறாங்க, எடுத்தாலும் இன்றைய அரசியல் சூழல்ல முறையா திரைக்கு வருமா அப்படின்லாம் பல கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் மொழி அப்படிங்கிறது வெறும் பேசுவதற்கான விஷயம் மட்டும் கிடையாது, அது பல உரிமைகளை சுமந்திருக்குது அப்படின்ற பதில வலுவா சொல்றதுக்கு முயற்சிக்கிறாரு. குறிப்பா 1965 பொள்ளாச்சியில மொழி திணிப்புக்கு எதிராக போராடியவர்களின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை காட்சிப்படுத்தி இருக்காங்க. அன்றைய காலத்துல வேலையில்லா திண்டாட்டமும் பஞ்சமும் மக்களை வதைத்து கொண்டிருந்த சூழல்ல ஹிந்தி மொழி திணிப்பு எவ்வளவு கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத பராசக்தியோட சில காட்சிகள் உணர்ச்சி பூர்வமா நமக்கு காட்டுது. இந்த படத்தோட முதல் பாகத்துல இடம்பெற்ற சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா காதல் காட்சிகள் கதையை சிதைப்பது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். வேணும்னா அங்க சில நிமிடங்களை நீக்கி இருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோண வைக்குது. ஹிந்தி பிரச்சார சபா காட்டப்பட்ட அளவு ஏன் மதுரை தமிழ்ச்சங்கம் காட்டப்படல அப்படின்றது திரைக்கதையில சில மாற்றங்களை செய்திருந்தா கூடுதல் பரபரப்பை கொடுத்திருக்கலாம் அப்படின்னுமே தோண வைக்குது. வசனங்கள் அழுத்தமாகவும் கவனமாவுமே எழுதப்பட்டிருக்கு. ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான படம் அப்படிங்கிறதுனால ஹிந்திக்கும் அதன் திணிப்புக்குமான வேறுபாடுகளை கூறும் வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. மறைந்த முதல்வர்கள் அண்ணாதுரை, மு கருணாநிதிக்கான காட்சிகள் அன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல திரைப்படம். முதன்முறையா அரசியல் பின்னணி கொண்ட திரைப்படத்துல மொழி பற்று மிக்க கதாபாத்திரத்துல ஏமாற்றம் இல்லாத நடிப்பை கொடுத்திருக்காரு. நடிகர் ரவி மோகன் சொல்லவே வேண்டாம், முழுமையான வில்லனாவே மாறி இருக்காரு. அதிக வசனங்கள் இல்ல, கண் பார்வையிலேயே தன்னுடைய அதிகாரத்தை சொல்வதிலையும் மாணவர்களை ஒடுக்குவதிலையுமே சரியான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு இன்னுமே கூடுதலான காட்சிகளை அமைச்சிருக்கலாம். அதர்வாவுக்கும் அழுத்தமான கதாபாத்திரம் தான். தன்னோட சொந்த அண்ணன் கிட்ட மொழி திணிப்புக்கு எதிரான வசனங்களை பேசும்போது கவனம் ஈர்க்கிறாரு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் செலியன் கதாபாத்திரத்துல சிறப்பாவே நடிச்சிருக்காரு. கமர்ஷியலா படத்தை கொண்டு செல்லக்கூடிய அனைத்து வேலைகளையுமே அவர் தனது ஜாலியான நடிப்பால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே கவர்ந்துட்டு வராரு. அதே நேரத்துல புறநானூறு படை தலைவனா மாறும் இடங்கள்ல தமிழோட வீரம் பீரிட்டு எழுகுது. தெலுங்கு பெண்ணாவே ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கும் இடங்களும், அவரோட தம்பி அதர்வாவோட போராட்டங்களை பார்த்து சிவகார்த்திகேயனை கலாய்க்கக்கூடிய இடங்களும், ஆல் இந்தியா ரேடியோவுல வேலை பார்த்தாலுமே மைக்க பார்த்தா பயத்துல திக்கும் அவரு. கிளைமேக்ஸ்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பு கைத்தட்டல்களை அள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும். அதர்வா படத்துல அழுத்தம் திருத்தமான ஒரு நடிப்பை அசால்ட்டா
எந்த ஒரு மெனக்கடலுமே இல்லாம கொடுத்திருக்காரு. அனைவரையும் விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல முதல் காட்சியில் இருந்து இறுதி கிளைமேக்ஸ்ல பேசும் வசனம் வரைக்குமே ரவி மோகன் தான் இந்த படத்தோட ஹீரோவா தெரிகிறாரு. மம்மி பட ஹீரோலுக்குள்ள இருக்கக்கூடிய இவரு மனசாட்சி இல்லாத வில்லன் என்பதை ஒரு கை குழந்தைய வச்சிருக்கக்கூடிய பெண்ணை சுடும் காட்சியிலேயே மிரட்டி விடுறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசைய வச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தன்னோட 100வது படம் அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழ் மொழிக்கான படம் அப்படிங்கிறதுனால தன்னோட ஒட்டுமொத்த மூளையுமே கசக்கி பின்னணி இசை மற்றும் பாடல்கள் என அனைத்தையுமே படத்திற்கு பெரிய பலமா மாத்தி கொடுத்திருக்காரு. அரசியல் தலைவர்களை தவறா சித்தரிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறதுல சுதா கங்கரா வந்துட்டு தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திய விதமும் சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு மொழிக்கும் நாங்க எதிரி கிடையாது, மொழி திணிப்பு மட்டும்தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத படத்தோட ஆரம்பத்திலேயே பதிய வச்சது ரொம்பவே அருமையான விஷயம். மேலும் சென்சார் தரப்புல வந்துட்டு ஏகப்பட்ட காட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட வசனங்கள் வந்து மியூட் செய்யப்பட்டிருக்கு. இதனால சினிமாவில கூட சுதந்திரம் இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியே வரும் போது புலம்புவதையும் பார்க்க முடியுது. நீங்க பராசக்தி படத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.